இடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பிக்கப்பட்ட சிவராத்திரி வழிபாடுகள். கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. அரசியல் சீர்திருத்தத்துக்கு முன் தலைவர்களின் அணுகுமுறை மாற வேண்டும். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. இலங்கையில் கால் பதித்த அமெரிக்காவின் முதல் எரிபொருள் நிலையம். சாந்தன் துயில் ஆலயம் அங்குரார்ப்பணம். அரசியல்வாதிகளை விசாரிப்பதில் அரசியல் பழிவாங்கல் இல்லை. ஆனந்த விஜயபால. 5000 மெட்ரிக் டன் நெல்லை பெறும் வழி. குகதாசன் எம்பி விளக்கம். ஐநா மனித உரிமை ஆணையகம் இலங்கை தொடர்பில் எடுக்கவுள்ள தீர்மானம். கடும் எச்சரிக்கை விடுத்த ரணில் விக்ரமசிங்க. பிரித்தானியாவில் நினைவு கூறப்படவுள்ள மாவை சேனாதிராஜா. விடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் மிக சிறப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வவுனியா வடக்கு நெடுங்கேணியில் அமைந்துள்ள விடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பலத்த கெடுபிடிகளுக்கு அப்பால் சிவராத்திரி தின பூஜைகள் மிக சிறப்பாக இடம்பெற்றது. விடுக்குநாரை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய சிவராத்திரி தின பூஜை வழிபாடுகள் காலை ஆரம்பமாகி மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றிருந்தது. குறித்த பூஜை நிகழ்வில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த கிழமை நெடுங்கேணி விடுக்குநாரிமலை சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலயத்தின் பூசாரி மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்கேணி போலீசாரால் அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தினால் 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்சிகை அழிவடைந்துள்ளதாக 2520 விவசாயிகள் விண்ணப்பித்துள்ள போதும் 296 ஏக்கருக்குரிய 230 விவசாயிகளுக்கு மாத்திரமே 2.7 மில்லியன் ரூபாய் மாத்திரம் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய மழை வெள்ளம் காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் பெருமளவான நெற்சிகை மற்றும் ஏனைய பயிர்கள் அழிவடைந்திருந்தன. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு மற்றும் இரணைமடு குளத்தின் வான்கதவு தொடர்ந்தும் திறந்து விடப்படாமையினால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்பட்டதுடன் நெல் அறுவடை செய்யாத நிலையில் பெரும் அழிவுகளையும் விவசாயிகள் எதிர்கொண்டனர். இதனால் சுமார் 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் அழிவடைந்ததாகவும் 2520 விவசாயிகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கமநல சேவை நிலையங்களின் ஊடாக விண்ணப்பித்தனர். இந்த நிலையில் வெள்ளத்தால் அழிவடைந்த பயிர்களை மதிப்பீடு மேற்கொண்ட காப்புறுதி திணைக்கள அதிகாரிகள் நோய் மற்றும் களைகளின் தாக்கம் என அழிவு மதிப்பீடுகளை தட்டி கழித்து 296 ஏக்கர் மாத்திரமே அழிவடைந்ததாகவும் இதனால் 230 விவசாயிகள் மாத்திரம் பாதிக்கப்பட்டதாகவும் இதற்கான இழப்பீடாக 2.7 மில்லியன் ரூபாய் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வடமாகாணத்தின் ஒரே தன்மை கொண்ட வவுனியா மாவட்டத்தில் 1340.2 ஏக்கர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளதாகவும் இதனால் 912 விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாகவும் இவர்களுக்கு 16.81 மில்லியன் ரூபாய் இழப்பீடுகள் வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எந்தவொரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் நாட்டின் அரசியல் தலைவர்களின் அரசியல் அணுகுமுறைகளில் மாற்றம் தேவைப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்த தேசிய அபிலாசைகளுக்கு ஏற்ப ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்தும் அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்ற தலைப்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலில் இவர் இதனை தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் பொறுப்பற்ற நிலையில் உள்ள தற்போதைய சூழ்நிலையில் அவற்றின் தலைவர்கள் தேசிய நலனை பற்றி சிந்திப்பதில்லை. மாறாக அடுத்த தேர்தலில் என்ன செய்ய முடியும் என சிந்திக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற முடியுமா இல்லையா என்பது பற்றி சிந்திக்கிறார்கள். எனவே தற்போதைய அரசாங்கத்தின் மிகச்சிறந்த திட்டத்தை நாசப்படுத்தினாலும் கூட அவர்களுக்கு கவலை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். எனவே முதலில் அரசியல் நெறிமுறைகள் மாற வேண்டும். நிச்சயமாக அறகலை என்ற காலிமுகத்திடல் போராட்டம் அதனை மாற்றியது. அந்த போராட்டத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த செய்தியை பாரம்பரிய அரசியல் கட்சிகள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இலங்கையில் ஏற்கனவே பல அரசியலமைப்பு வரைவுகள் உள்ளன. இவற்றை ஒன்றாக இணைத்து இன்றைய காலத்துக்கு ஏற்ற ஒன்றை வரைவது மிகவும் எளிதாக இருக்கும். இந்த நிலையில் தலைவர்களின் அரசியல் சூழ்நிலை, அரசியல் அணுகுமுறைகள் மாற வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பார்க்செல் எரிபொருள் நிலையம் நேற்று அம்பத்தலை பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் குறித்த எரிபொருள் நிலையத்தை திறந்து வைத்தார். இலங்கையில் 180 நிலையங்களுடன் கலிபோர்னியாவை தளமாக கொண்டு முதல் பார்க்செல் எரிபொருள் நிலையத்தை திறப்பதில் பெருமைப்படுவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த முதலீடு இலங்கையின் சந்தைக்கு நம்பகரமான எரிபொருள் வழங்குனரை சேர்க்கின்றது மற்றும் அமெரிக்காவையும் இலங்கையை மேலும் நட்பு கொள்ள வைக்கிறது என தூதர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய எரிபொருள் நிலையம் அனைத்து இலங்கை ஓட்டுநர்களுக்கும் அதிக தரமிக்க தயாரிப்புகளை வழங்குகிறது. அத்துடன் வசதியான கடைகள், சிற்றுண்டி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அதிகளவு வழங்கும் நிலையமாக இந்த நிலையம் விளங்கும் என அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார்.
சாந்தன் துயில் ஆலயம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சாந்தனின் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது. எள்ளங்குளம் துயிலும் இல்லத்தில் காலை 9 மணிக்கு சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டுள்ள சாந்தன் துயில் ஆலயம் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும். அரசுகளாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுள்களாலும் 33 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்ற அடையாளமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு காணும் பொருட்டாக திருகோணமலை மாவட்டத்தில் கைவிடப்பட்ட குளங்களை இந்த ஆண்டில் மறுசீரமைத்து அபிவிருத்தி செய்தால் 5000 மெட்ரிக் டன் நெல்லை பெறலாம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தெரிவித்துள்ளார். 1985 ஆண்டுக்கு முன்பு இந்த மாவட்டத்தில் கைவிடப்பட்டுள்ள 205 சிறு குளங்கள் 50ஐயும் கைவிடப்பட்டுள்ள அணைக்கட்டு 25இல் 5ஐயும் இந்த ஆண்டில் அபிவிருத்தியடைய செய்தால் நன்மைகள் பெறலாம். இதுபோன்று யானோயா அணைக்கட்டிலிருந்து நீலப்பனிக்கன் குளத்துக்கு நீர் வழங்குவதனூடாக ஒருமுறை நெற்செய்கை மேற்கொள்ளலாம். 3000 ஏக்கர் நிலத்தினை இருபோகமும் செய்கை பண்ண முடியும் என்பதுடன் இதன் மூலமாக 7000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை பெறலாம். பாலம்போட்டாறு பகுதியில் உள்ள பத்தினிபுர அணைக்கட்டின் சில கதவுகள் உடைக்கப்பட்டுள்ளதால் நீர் வீண்விரயமாகிறது. இதனை சீர் செய்ய வேண்டும். மேலும் மூதூர் பிரதேச செயலக பகுதியில் உள்ள கட்டைப்பறிச்சான்றால் பாலம் உடைந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனை புனரமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை ஆணையகம் உக்ரைனையும் இலங்கையையும் வித்தியாசமாக நடாத்துவதன் மூலம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுவதாகவும் எனவே தற்போதைய அரசாங்கமும் ஏனைய அரசியல் கட்சிகளும் இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பரில் ஐநா மனித உரிமை ஆணையகம் இலங்கை தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இலங்கை அரசாங்கமும் பிற பங்குதாரர்களும் இந்த விடயத்தை இப்போதே மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என நேற்றைய தினம் தனது அலுவலகத்தில் தன்னை சந்தித்த இளைஞர் குழுவிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழரசுக் கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதிராசாவின் 31வது நாள் நினைவஞ்சலி பிரித்தானியாவில் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வு ஹெரோவ் ஆர்ட் சென்டரில் எதிர்வரும் 28ஆம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி குறித்த திகதியில் பிற்பகல் 6:30 முதல் 9:30 வரை மறைந்த அரசியல் தலைவர் மாவைக்கான அஞ்சலிகள் செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசா தனது 82வது வயதில் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் திகதி காலமானமை குறிப்பிடத்தக்கது. அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரச மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் கூறுகையில், உங்கள் நகரத்துக்கான மருந்தகம் திட்டத்தின் கீழ் இவ்வாறு அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரச மருந்தகங்கள் விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் உங்கள் நகரத்தில் ஒரு மருந்தகம் திட்டம் அவசர திட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த துரித திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் மற்றும் மருந்தகங்கள் இல்லாத மாவட்டங்கள் உட்பட பிற மாகாணங்களில் அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கான அவசர திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 தசாப்தங்களாக நாடு முழுவதும் 64 அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கு அரச மருந்தக கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளை விசாரிப்பதில் அரசியல் பழிவாங்கல் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் சட்ட நடைமுறையாக்க அதிகாரிகள் தங்கள் விசாரணைகளின்படி தினமும் பல அரசியல்வாதிகளை அழைப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படுவதில்லை. மாறாக விசாரணைகளை மேற்கொள்ள போலீஸ் திணைக்களத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விசாரிக்கப்படுவதில் அரசியல் பழிவாங்கல் உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அரசியல்வாதிகள் விசாரிப்பதில் அரசியல் பழிவாங்கல் இல்லை என தெரிவித்துள்ளார்.